போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கான பரப்புரையும் பிரச்சாரமும் தீவிரமாக போயிட்டு இருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த தேர்தலில் இப்போ ஒரு 47 வேட்பாளர்கள் போட்டி போடுறாங்க. பிரதான கட்சிகள் திமுக, நாம் தமிழர் தான் நிற்கிறாங்க. இந்த இரண்டு பிரதான கட்சிகளும் மீதி இருக்கக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களும் அவங்களோட பிரச்சாரங்களை தீவிரப்படுத்திட்டு வர சமயத்தில் தான் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான தேர்தல் அலுவலர் அதிரடியாக மாற்றப்பட்டிருக்கார். அந்த மாற்றத்திற்கான பின்னணி காரணம் என்ன தவறு நடந்தது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இன்னொரு நிகழ்வு பெரியார் இயக்கங்களை சேர்ந்த பல பேர் சீமானோட வீட்டின் முன்பு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதாவது பெரியார் குறித்து சீமான் பேசின சர்ச்சையான பேச்சை கண்டித்து பல்வேறு இடங்களில் போராட்டம் பண்ணப்பட்டது. இதுக்கு முன்னாடியே கூட அவரோட இல்லத்துக்கு முன்பு போராட்டம் நடந்தது. அதோட நீட்சியாக தான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்றிருக்கு. இந்த போராட்டம் தமிழகம் முழுக்கவே பெரிய பேசு பொருளாக மாறினதுனால இந்த போராட்டத்தின் தாக்கம் நாம் தமிழர் கட்சிக்கு ஈரோடு கிழக்கில் எப்படி எதிரொலிக்கும் அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. இந்த இரண்டு முக்கியமான கேள்விகளை நக்கீரன் முதன்மை நிருபர் திரு ஜீவா தங்கவேல் அவர்களிடம் நாம கேட்டோம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பரப்புரை ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. அங்க போட்டியிடக்கூடிய சுயேட்சை வேட்பாளர்களாகட்டும், முக்கிய கட்சிகளாகட்டும் தொடர்ந்து பிரச்சாரத்தை தீவிரப்படுத்திட்டு இருக்கிற சமயத்துல ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அந்த தொகுதிக்கான தேர்தல் நடத்தும் அலுவலரை திடீர்னு மாத்திருக்காங்க. ஆமா ஆமா. அது என்ன காரணம் சார்? எங்க அங்க தவறு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதாவது ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் தேர்தல் அதிகாரியா செயல்பட்டு இருந்தவர் ஈரோடு மாநகராட்சி கமிஷனர் மணிஷ். அவர் IAS அதிகாரி. மொத்தம் ஈரோடு கிழக்கு தொகுதியில் வேட்புமனுக்கள் 55 பேர் வேட்புமனு பண்ணியிருந்தாங்க. அதுல 8 பேர் திரும்ப பெற்றாங்க. அப்புறம் மீதி உள்ள 47 பேருக்கு சின்ன ஒதுக்கீடுற பணி 20ஆம் தேதி காலையிலிருந்து நடந்துகிட்டு இருந்தது. அதுலதான் என்னன்னா, இந்த தொகுதியில் இந்த தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர், கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் பத்மாவதினு சொல்லிட்டு ஒருத்தர் இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அந்த மனுவை ஏத்துக்கிட்டு அவைகளுக்கு சின்னம் கொடுக்கிற வேலையில தேர்தல் நடத்துற அலுவலர்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்பொழுதுதான் சுயேட்சை வேட்பாளர் பத்மநாபன் சொல்லி ஒருத்தர், எப்படி இவங்களுக்கு நீங்க இவங்களுடைய வேட்புமனுவை நீங்க ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்கறாங்க. ஏன் அப்படின்னு அதிகாரிகள் கேட்க காரணம் அப்படின்னா அவங்க இன்னொரு மாநிலத்தை இல்ல, அது அப்ப உடனே அவங்க என்னன்னா ஏன் அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க அப்பதான் சொல்றாரு, கர்நாடக மாநிலத்தை சேர்ந்தவர்ல அப்படின்னு சொல்லும் போது இதை இப்படி சொல்றாருன்னு உடனே இவர் என்ன பண்றாரு, உடனே மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருக்கிறவர் தான் கலெக்டர். ஆமா, ராஜகோபால் சொல்லிட்டு அவருக்கு உடனே போன் அடிச்சு அவரை சொன்னே அவர் உடனே வந்துடுறாரு. அவர் கலெக்டர் என்ன பண்றாரு, ஏன் என்ன பிரச்சனை, ஏன் உங்களுக்கு எல்லாம் என்னதுன்னு அவர் மிரட்டுற மாதிரி துணியில சுயேட்சை வேட்பாளர் பத்மநாபன் உட்பட பலர் கேக்குறாரு. ஏங்க இவங்க வெளி மாநிலத்தை சேர்ந்தவங்க, இவங்க இங்க வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க, இவங்க எப்படிங்க நீங்க எடுத்துக்குவீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பத்மநாபன் உட்பட ஒரு 4-5 சுயேட்சை வேட்பாளர். அதுக்கு இந்த கலெக்டர் என்ன சொல்றாரு, இந்தியாங்கிறது ஒரே நாடுதான், யாரு வேணா எங்க வேணா வேட்புமனு தாக்கல் பண்ணாலும் சொல்றாரு. அப்போ சொல்லும் போதுதான் இவர் சொல்றாரு, இல்ல அது ஏத்துக்க கூடாது அப்படின்னு ஏத்துக்கூடாது, நீங்க IAS அதிகாரியா இருக்கிறீங்க, நீங்க தேர்தல் மட்டுமல்ல நீங்க ஒரு நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிற, உங்களுக்கே அது தெரியாதான்னு கேட்கும் போது, நான் எத்தனை தேர்தல் பார்த்தேன், எனக்கே நீ பாடம் எடுத்துறியா அப்படின்னு அவர் இது பண்றாரு. மாவட்ட ஆட்சியர் கேக்குறாரு. கேட்ட உடனே உங்களுடைய வேலையை நீங்க போகணும்னா நீங்க இந்த மனுவை ஏத்துக்குன்னு அவர் சொல்றாரு. என்னடா இப்படி சொல்றாருன்னு கேட்டோடனே, எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டோடனே, நீங்க உங்க அதிகாரி கேட்டு பாருங்க அப்படின்னு உடனே மாநில தேர்தல் ஆணையத்துக்கு இவர் போன் அடிக்கிறாரு கலெக்டர். அங்க இருந்து தகவல் வருது, இல்ல அது தவறா இருக்கும் போன அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வருது. உடனே அங்க டெல்லி, அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தகவல் கொடுக்குறாங்க.
இப்படி ஒரு பை எலெக்ஷன்ல வந்து ஒரு வேற ஸ்டேட்ல இருக்கிற ஒருத்தர் வந்து வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க, அதை ஏத்திருக்காங்க, அது சரியா அப்படின்னு. அப்பதான் ரூல் எடுத்து பார்க்கும்போது வந்து அங்க இந்திய தேர்தல் கமிஷனுடைய தலைமை அதிகாரிய கவனத்துக்கு கொண்டு போன பிறகு அவரு பார்த்துட்டு இங்க கண்டபடி டோஸ் சொல்றாரு. ஒரு தேர்தல் விதியை கூட தெரிஞ்சுக்கார ஒரு IAS அதிகாரி இல்ல நீங்கள் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கிறீங்க, அந்த ஸ்டேட்டுக்குள்ள நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம். பாராளுமன்ற தேர்தலுங்கன்னா எங்க வேணாம் போட்டிடலாம் இந்தியாவுல போட்டியிடலாம். ஆனால் சட்டமன்ற தேர்தலுங்கிறது வந்து வேற ஸ்டேட்டுக்கார இன்னொரு ஸ்டேட்ல வந்து போட்டியிடக்கூடாது, அது வந்து ஏத்துக்க முடியாது. இதுதான் ரூலு. அப்படி சொன்ன பிறகு மெடவெடுத்து போய் என்ன பண்ணிடுறாங்க அவங்க. அப்புறம் தான் வந்து ஐயோ என்ன பண்றதுன்னு தெரியாம அப்புறம் மேல இந்த இது வந்து மத்தியானம் ஆரம்பிச்சு நைட்டு 1 மணி வரைக்கும் ஓடுது. அதுக்கு பிறகுதான் வந்து அந்த மனு நிராகரிச்சு மீதி 46 பேருக்கு சின்ன ஒதுக்கிட்டு கலெக்டர் வந்து அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு, ஈரோடு கலெக்டர். அப்புறம் எஸ்கேப் ஆயிடுறாரு. அதுக்கு பிறகு வந்து இந்த தேர்தல் நடத்த அதிகாரி வந்து மணிஷ் வந்து அவர் மேல வந்து அவரை கை காமிச்சு போயிடுறாரு, இவருதான் எல்லாம் காரணம் ஒண்ணு. இதன் பின்னணியில தான் வந்து ஒரு தேர்தல் நடத்தக்கூடிய விதிமுறைகள் கூட தெரியாத அதிகாரிகளால வந்து யாரையும் ஒருத்தர் பலிகடை ஆக்கணுங்கிறதுக்காக ஈரோடு மாநகராட்சி கமிஷனரை வந்து அதுல இருந்து விலக்கிட்டு இப்ப கொசூல் இருக்கிற ஆணையாளர் கொண்டு வந்து இங்க தேர்தல் நடத்த அதிகாரியா போட்டிருக்காங்க. இது வந்து ஒரு சுயேட்சையா வேட்பாளரா இருந்த சுயேட்சை வேட்பாளர் வந்து ஏதோ எழுத படிக்க தெரிஞ்சவர், அவ்வளவுதான். அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா அவர் ஒரு காரணத்தையும் சொல்லியிருக்காரு. ஏங்க நான் வந்து இந்தியா முழுக்க நூற்றுக்கணக்கான தேர்தல் நான் போட்டிட்டு இருக்கிறேன், நாடாளுமன்ற தேர்தலையும் போட்டிட்டு இருக்கிறேன், இங்க சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் நான் போட்டிட்டு இருக்கிறேன். நான் மகாராஷ்டிரால சமீபத்துல போய் வேட்புமனு தாக்கல் பண்ணேன். அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அப்பதான் என்னுடைய மனுவை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஏன் ரிஜெக்ட் பண்ணி நான் கேட்கும் போதுதான் வந்து சொல்றாங்க நீ வேற ஸ்டேட்கார அப்படின்னு. அப்ப இதே வார்த்தையை நான் சொன்னேன், இந்தியாங்கிறது ஒரு நாடு தானே, இந்தியாவில் ஒரு வந்து இருக்கிற ஒருத்தன் வந்து இந்திய குடிமகன் எங்க வேணாலும் அவனுடைய ஜனநாயகத்தை வந்து ஜனநாயக உரிமையான தேர்தலில் போட்டியிடலாம் இடத்துக்கு அதுல நீ உன் ஸ்டேட்ல போய் பாத்துக்கன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாங்க ரிஜெக்ட் பண்ணி. அதத்தான் இங்க வந்து நான் சொன்னேன். இப்ப வந்து என்னைய மட்டும் ரிஜெக்ட் பண்ணாங்களே, அப்புறம் இந்த கர்நாடக லேடி மட்டும் எப்படி வேட்பாளர் மட்டும் எப்படி நீங்க ஏத்துக்கிறீங்க, அது தப்பு இல்லையா, விதிப்படி தப்பு இல்லையா நான் சொன்ன பிறகுதான் IAS அதிகாரிகளுக்கு தெரிஞ்சதுன்னு அவர் சொல்றாரு. அப்ப மெத்த பிடிச்ச மேதாவிகள் என்ன பண்ணிருக்கணும், தேர்தலுடைய விதிமுறைகளை தெரிஞ்சுதானே வந்து செஞ்சிருக்கணும். அந்த மனுவை ஏற்றிருக்கவே கூடாது. அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு சின்னம் கொடுக்கிற வரைக்கும் போயிட்டாங்க. அப்போ எதுவும் படிக்காத ஒருத்தர் சொல்லி இந்த படிச்ச மேதாவிகள் வந்து தங்களுடைய பதவியை இப்ப காப்பாத்திட்டாங்க. இதுதான் நடக்குது. அதுல ஒருத்தர் பலிகடை ஆனார். இதுதாங்க விஷயம். சரி, இப்போ இன்னொரு முக்கியமான நிகழ்வு இருக்கீங்கன்னா, சீமானுக்கு எதிராக இப்ப பெரியாரை கட்சியினவங்க தொடர்ந்து போராட்டத்தை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அவரோட சென்னை ஈழத்திற்கு முன்பு பல்வேறு பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க வந்து பெரிய போராட்டத்தெல்லாம் பண்ண அமைப்புகள் போராடிருக்காங்க. ஆமா, இன்னைக்கு அவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்க. அதுவும் பெரிய செய்தியா மாறிச்சு, தமிழகம் முழுக்க பெரிய பரபரப்பு ஏற்படுத்தினது உறுதியா. இப்ப இந்த ஒரு செய்தி என்பது, இந்த சீமானுக்கான ஒரு எதிர்ப்பு என்பது ஈரோடு கிழக்குல, அதாவது பெரியார் மண்ணில் வந்து எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இந்த ஒரு போராட்டத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்றாங்க சார். கண்டிப்பாகவே என்னன்னா இந்த செய்தி வந்து இன்னைக்கு தமிழகம் முழுக்கவே வந்து மக்கள் மனங்கள்ல வந்து போய் சேர்ந்திருக்குது. அது எப்படின்னு கேட்டா வந்து தந்தை பெரியாரை இழிவுபடுத்திய சீமான் தொடர்ந்து இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார். அதுக்கு வந்து பெரியாரிய உணர்வாளர்கள் அமைப்பு தான் அந்த 30க்கும் மேற்பட்ட அமைப்பு. ஆனால் அந்த அமைப்பினுடைய போராட்டத்துல வந்து உளப்பூர்வமா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மக்களும் பங்கேற்று இருக்காங்க. அதான் உண்மையும் கூட. அத வந்து ஈரோடு கிழக்கு தொகுதி மக்களும் வந்து அதை ரொம்ப உன்னிப்பா கவனிச்சாங்க. அவங்க வந்து இந்த தேர்தலில் வந்து மிகப்பெரிய தங்களுடைய வலிமையான ஒரு வாக்க எங்க செலுத்தணுமோ அங்க செலுத்துவாங்க. இது வந்து நாம் தமிழர் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு. இவர் வந்து எங்கே கை வச்சா அது வந்து விவாத பொருளாகும், எங்கே கை வச்சா அது பேசு பொருளாகும், யார பேசுனா அது வந்து வலிமையான இடத்துக்கு போய் சேருங்கிற ஒரு விஷயத்த வந்து இன்னைக்கு வந்து சீமான் செய்கிறார். இங்க இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல அதுல குறிப்பா இடைத்தேர்தல் களம் என்பது பிளாட்ஃபார்ம். இந்த பிளாட்ஃபார்ம் காலியா இருக்கு. இந்த பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்கிற ஒரே ட்ரெயின் வந்து திமுகங்கிற ஒரு ட்ரெயின் தான் போயிட்டு இருக்கு, வேற எதுவுமே இல்ல. அப்போ இது வந்து நானும் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னால சீமான் வந்துட்டு இருக்காரு. ஆனால் இது வந்து ஏற்கனவே பல ட்ரெயின் போச்சுன்னு வச்சுங்க. அதிமுக, பிஜேபி, தேமுதிக, பாமக
இப்படி பல அமைப்புகள் வந்து இங்க வந்து ஒரு போட்டியாக நின்று இருந்தால் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஃபுல்லா இருக்கு. அப்ப பேசும்போதெல்லாம் சீமான் இருந்திருக்க மாட்டாரு. இப்ப யாருமே இல்லாதனால இந்த காலியா இருக்கிற மைதானத்துக்குள்ள வந்துகிட்டு இவர் வந்து குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து யாராவது காலியா இருக்கிற மைதானத்துல ஏதோ நடந்தா பார்க்கத்தானே செய்வாங்க. அப்படித்தான் இப்ப மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க சீமான. இது வந்து தன்னை நிறைய பாக்குறாங்கிறதுக்காக இவர் வந்து வேறு விதமான இந்த விவாத பொருளுக்குள்ள போய் அதன் மூலமாக மீடியா வெளிச்சத்தோட இன்னைக்கு வந்து நான் வந்து தமிழ்நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் சக்தி என வந்து அவர் நினைச்சிட்டு இருக்காரு. 2வது இடத்த பிடிக்க போறேன் அப்படின்னு. 2வது இடத்த வர பிடிக்கல. 5000 ஓட்டு வாங்கினாலும் 2 இடம் பிடிக்கலாம், 10,000 ஓட்டு வாங்கினாலும் பிடிக்கலாம் இன்னைக்கு இருக்கிற இந்த இடைத்தேர்தல் காலத்துல. காரணம் இங்க யாருமே இல்லையே. இருந்தா தானே வந்து நீங்க வந்து இவ்வளவு சொல்லலாம். அதுல என்ன இவருடைய நோக்கம்? இதுல அதிமுகனுடைய ஓட்டுகள் முழுமையா தனக்கு வரணும், பாஜகனுடைய ஓட்டுகள் முழுமையா வரணும், RSS போன்ற அமைப்புகளை வந்து வெறி பிடிச்சு நிக்கிற மற்ற அமைப்புகளுடைய பின்னணியில இருக்கிற அந்த எல்லா ஓட்டு வந்து தனக்கு வரணும். அதன் மூலமா தன்னை அரசியல்ல மிகப்பெரிய ஒரு அடையாளமா காமிச்சுக்கோன்னு விரும்புறாரு. அது அவருடைய எதிர்பார்ப்பு. அது அவருடைய எதிர்பார்ப்பு நாம தப்புன்னு சொல்ல முடியாது. ஆனா களம் இப்படி இல்லை. இங்க இருக்கிற மக்களுடைய உணர்வுகள் முழுக்கவே இவருக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய மக்கள் மனநிலை தான் வந்திருக்குது. அது குறிப்பா இன்னைக்கு நடந்த போராட்டம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வீச்சை ஏற்படுத்தி இருக்கிறதுங்கிற உறுதியா நம்ம வந்து நம்பலாம். ஆனா இப்ப இன்னொரு செய்தி என்னன்னா, நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் சீதாலட்சுமிக்கு எதிராக அந்த கட்சிக்காரங்களே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து சரியா வேலை பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து பெரிய ஏமாற்றத்தில் இருக்காங்க. தொடர்ந்து இவங்களை மட்டுமே சீமான் முன்னிலைப்படுத்தி இந்த தொகுதியில் வந்து நிறுத்துறாரு. 2019 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், 24 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், தொடர்ந்து இவங்களையே வந்து இந்த சீமான் நிறுத்துறதுக்கு வந்து அங்க பெரிய எதிர்ப்பு இருந்திருக்கு. இப்ப கிரவுண்ட்ல வந்து எப்படி அங்க காட்சிகள் இருக்கு? அது ஒரு வகையில் நீங்க சொல்றது நியாயம்தான். ஏன்னா ஏற்கனவே இதே பெண் தான் வந்து வேட்பாளராக நின்று இருந்தாங்க. இப்போ அந்த பெண்ணை நிறுத்தியிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டா, இங்க யாருமே வேட்பாளரா நிக்கக்கூடிய எந்த விதமான மன ரீதியாக கூட அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. உண்மையிலேயே வந்து இவர் பெரியார பேசாம இருந்திருந்தால், அதிமுக போன்ற கட்சிகள் போட்டியிட்டு இருந்தால் இங்க ஒரு 10 பேர், நாம் தமிழர்ல 10 பேர் போட்டியாளரா வந்து நின்றுப்பான். நான் எனக்கு சீட்டு கொடு, உனக்கு சீட்டு கொடுன்னு. இங்க யாரும் வந்து சீமாகிட்ட சீட்டு கொடுன்னா போய் நிக்கல. ஏன்னா இவர் பெரியாரை வந்து தரங்க குறைவா பேசிட்டாரு. அந்த இடத்துல போனா இது வந்து வரலாற்று பிழையாயிருமேங்கிறதுக்காக நாம் தமிழர்ல பயணம் செஞ்சிட்டு இருக்கிற, இன்னைக்கு பயணம் செய்ய முடியாம தவிச்சிட்டு இருக்கிற பல பேர் வந்து இந்த இதுக்கு போகல. முதல் நாள் 10 பேர் 12 பேர் வந்தாங்க. அடுத்தது 7 பேர் 8 பேர் வந்தாங்க. இப்ப 4 பேர் போறாங்க. முதல் நாள்ல பொறுப்பாளர்கள் பல பேர்த்து காண முடிஞ்சது. 2வது நாள் பொறுப்பாளர்கள் இல்ல. இப்ப அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கூட பல பேர் அந்த மாதிரி கூட போகல. நாளைக்கு வெளியூர்காரங்க வரலாம், அது வேற விஷயம். கூட்டத்தை காட்டுறது எப்படி வேணா வரலாம். ஆனா உண்மையிலேயே ஈரோட்டை சேர்ந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் யாருமே சீமானுடைய இந்த பேச்சுக்கும் இந்த போட்டிக்கும் விரும்பாம அவங்க வந்து இதுல வந்து விலகிதான் நிக்கிறாங்க. அதான் உண்மை. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.